அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 95வது நிகழ்வு. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சைவம், வைணவம், சாதியம். நாம் சென்ற வகுப்பில் சிவனியத்திலிருந்து சைவம், மாலியத்திலிருந்து வைணவம் என்ற தலைப்பில் எவ்வாறு இயற்கையாக திணை வழிபாடாக இருந்து அந்த மாதிரியான வழிபடப்படுகிற கடவுளர்களில் ஒருவராக இருந்த சிவனும் முருகனும் மற்ற கடவுளர்களும் ஒரு உருக்கொடுக்கப்பட்டு கதை உருவாக்கப்பட்டு இலக்கியம் படைக்கப்பட்டு பக்தி இயக்க காலத்தில் ஒரு சைவம் என்ற ஒரு சமயமாக மலர்ந்ததையும் அல்லது உருப்பெற்றதையும், அதே போல திருமால் வழிபாடு, கண்ணன் வழிபாடு, பலராமன், இந்த ஒட்டிய சில வழிபாட்டு முறைகள் அவை ஒன்றாக சேர்ந்து ஒரு வைணவம் என்ற சமயமாக உருப்பெற்றதையும் விரிவாக பார்த்தோம். இப்படி சிவனீயமாக இருந்த ஒன்று சைவமாக உருப்பெற்றதற்கும், மாலியமாக இருந்த ஒன்று வைணவமாக உருப்பெற்றதற்கும் அடிப்படையான அரசியல், பொருளியல், பண்பாட்டு காரணிகளை பற்றி விரிவாக பார்த்தோம். பல்லவர் காலத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பேரரசுகள் தோற்றம் பெறுகின்றன. இதே காலத்தில்தான் நிலக்கிழாரிய முறை வளர்கிறது. சோழர் காலத்தில் அது உச்சமடைகிறது. வெள்ளாண் நிலங்கள், பிரம்மதேய நிலங்கள் என்ற முறையில் பார்ப்பன வேளாண் நிலக்கிழார்கள் வளர்கிறார்கள். அதே போல கோயில்கள் சிறு கோயில்களாக இருந்தவை, நிலையற்ற கோயில்களாக இருந்தவை, வலிமையற்ற நிரந்தரமற்ற கட்டுமான பொருட்களால் உருவாக்கப்பட்ட கோயில்கள் போய் பல்லவர் காலத்தில் கற்றளிகள் எனப்பட்ட கல்லாலான கோயில்கள் வளர்ந்தது. அதனுடைய ஒரு உச்சம்தான் சோழர் காலத்தில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில். இது போன்ற கோயில்கள், சிவன் கோயில்களும் வைணவ கோயில்களும் பெருங்கோயில்கள் உருவானது என்பது இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. ஒரு மதம் உருவாவதற்கு தேவையான இறை நம்பிக்கைகள் 1, மத கட்டமைப்பு 2, மெய்யியல் 3. இந்த 3 கூறுகளும் வளர்ந்த விதத்தை ஒன்றுக்கொன்று இணையாக எப்படி இவை நடந்தேறின என்பதை பார்த்தோம். சிறு கோயில்கள் பெருங்கோயில்களாயின, சிற்றரசுகள் பேரரசுகளாயின, சிறு மதங்கள் பெருமதங்கள் ஆயின. சுருக்கமா சொன்னா இதான் அந்த வரலாற்றினுடைய பின்னணி. இதுல முக்கியமான ஒரு சர்ச்சை என்ன இருக்கிறது, என்ன விவாதத்துக்குரிய செய்தி இருக்கிறது என்றால், சைவம் வைணவத்தை தமிழர் சமயங்கள், அதே நேரத்தில் சமணம், பௌத்தம், அயர் சமயங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் யாரால் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது என்பது தவிர எவ்விதமாக மக்கள், எந்த நாட்டு மக்கள் அவற்றை கடைபிடித்து ஒழுகுகிறார்கள், எந்த சமயம் அது தோற்றுவித்த நாட்டுக்குள் அடங்கி இருக்கவில்லை. இந்த சமயங்கள் மட்டுமல்ல, கிறித்தவம், இஸ்லாம் எதுவுமே அப்படி அடங்கி இருக்கவில்லை. பௌத்தம் தோன்றிய நாட்டில் இன்றைக்கு பௌத்தம் பெருமளவில் இல்லை. அது வேறு பல நாடுகளில் பெரிய அளவில் மக்கள் சமயங்களாக இருக்கிறது. இந்த சமயங்களுக்கும் அரசு உருவாக்கத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இவற்றை பற்றி நாம் பார்க்கிற போது வைதீக சமயம் இது வடக்கிலிருந்து வருகிறது. இந்த வடக்கிலிருந்து வருகிற ஆரியர்களால் கொண்டு வரப்படுகிற வேதங்களை அடிப்படையாக கொண்ட இந்த வைதீக சமயத்திற்கு எதிராக ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக சைவம் வைணவம் தோன்றின என்ற ஒரு பார்வையும் இல்லை. வைதீக சமயத்தினால்
தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள், நம்பிக்கைகள் இவை உள்வாங்கப்பட்டு தமிழ் பண்பாட்டை வைதிகம் உட்கிரகித்து அல்லது வேத வைதிக கருத்துக்களை சமயம் வைணவம் உட்கொண்டு அதன் வழியாகத்தான் இந்த சைவம் வைணவம் மலர்ந்தன. அதனுடைய ஒரு விளைவு என்னவென்றால், சைவத்துக்கும் வைணவத்திற்கும் இடையில் வழிபடப்படுகிற தெய்வங்களில் வேறுபாடுகள் இருந்தாலும் சமூக கருத்துக்கள் இவற்றில் இந்த இரண்டு சமயங்களையும் வைதிகம் இணைக்கிறது. வைதிகத்தினுடைய அடிப்படையான சமூக பார்வை இணைக்கிறது. இதுதான் இந்த பக்தி இயக்கத்தினுடைய ஒரு சாதனை. பக்தி இயக்கத்தின் வழியாகத்தான் இந்து என்ற பெயர் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்து மதமாக இவை சேர்ந்து உருப்பெறுகின்றன. அன்னைக்கு அந்த இந்து என்ற பெயர் பிற்காலத்தில் வந்தால் கூட இப்ப இந்து மதம் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற மதம், இந்துக்கள் அவர்களுடைய நம்பிக்கைகள் என்பவை சைவம் வைணவம் கலந்த நம்பிக்கைகளாக, ரெண்டும் கூட்டாக அமைந்த நம்பிக்கைகளாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் மிக பிடிவாதமாக எங்களுடைய சமயம் சைவம்தான், எங்களுக்கு வைணவம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். வேறு சிலர் நாங்கள் வைணவர்கள், நாங்கள் சைவர்கள் அல்ல என்று சொல்லிக் கொள்ளலாம். மொத்தத்தில் வெகு மக்களை பொறுத்தவரை, பெருந்திரளான மக்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று நம்புகிறார்கள். அவர்கள் நம்புவது மட்டுமல்ல, சைவ வழிபாடு வைணவ வழிபாடு இரண்டையும் இணைத்துக் கொள்கிறார்கள். சைவ கோயில்களில் வைணவ கடவுளருக்கு இடம் இருக்கிறது, வைணவ கோயில்களில் சைவ கடவுளருக்கு இடம் இருக்கிறது. அரசும் இப்போது இந்து சமயம் என்ற ஒரு சமயத்தை அரசமைப்பு சட்டப்படி அறிந்தேற்கிறது. அது சைவம் வைணவம் என்ற வேறுபாட்டை சட்டம் ஏற்றுக்கொள்ளல, அதற்குள் நுழையல. எல்லாரையும் சேர்த்து இந்து வாக்கிடுது ஆக்குவது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தவிர வேறு எல்லோரையும் இந்த இந்து என்ற குடையின் கீழ் கொண்டு வந்து விடுகிறார். இந்த இந்து என்ற நம்பிக்கையும் இந்துயிசம் என்கிற அதனுடைய கருத்து கோவையும் இந்து மதம் என்ற சமய கட்டமைப்பும் இந்து கோயில்கள் என்ற கட்டுமானங்களும் இந்த பக்தி இயக்கம் பக்தி இலக்கியத்தின் தொடர்ச்சியாக உருப்பெற்றன. இதை நேரடியாக புரிந்து கொள்ளாமல் இதை நம்ம எப்படி நம்ம சொல்லலைன்னா, யாரோ ஒரு சிலர் சதி செய்து சூழ்ச்சி செய்து இதையெல்லாம் மாற்றிவிட்டார்கள் என்று பார்ப்பது ஒரு மார்க்சிய அணுகுமுறை அல்ல. இந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான புறஞ்சார்ந்த காரணிகள் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், அகஞ்சார்ந்த காரணிகள் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளணும். இது ஏதோ ஒரு மன்னர், ஒரே ஒரு மன்னர் காலத்தில், ஏதோ ஒரு மத தலைவருடைய காலத்தில் நடந்து ஏறிவிடவில்லை. இது நீண்ட பல ஆண்டுகளில், பக்தி இயக்கத்திற்கு முன்னே இது தொடங்கி, பக்தி இயக்கத்திற்கு பிறகும் இது தொடர்ந்து பல்லவர் காலத்தில் தொடங்கி சோழர் காலம் முழுவதிலும் அது கடந்து வந்துதான் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஒரு சில பகுதிகளில் கூடுதலாக, இன்னும் சில பகுதிகளில் குறைவாக நிகழ்ந்திருக்கின்றன. ஆனா இந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான பின்னணி இதுதான். இதை நமக்கு நன்கு உணர்த்தக்கூடிய சில ஆய்வுகளை தமிழறிஞர்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழறிஞர்களை காட்டிலும் நொபுரு கொரோஷிமா போன்ற, நொபுரு கராஷிமா போன்ற ஜப்பானிய அறிஞர்கள் மேற்கொண்டிருக்கிறார். நாம் சோழர் காலத்திய நிலவுடைமை, சோழர் காலத்திய ஆட்சி முறை, சோழர் காலத்திய நிர்வாகம், இதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு நொபுரு கராஷிமாவினுடைய வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்ற நூலைத்தான் பயன்படுத்தினோம். நொபுரு கராஷிமாவை தான் இந்த பக்தி இயக்கம் தொடர்பாகவும் அவருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முயற்சியை நான் மேற்கொண்டேன். அவர் எழுதி கடைசியாக வந்த புத்தகம், அவர் ஒரு ஜப்பானியர்,
ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் 1984 தொடங்கி வரலாறு தொடர்பாக, சமூகம் தொடர்பாக பல ஆய்வு கட்டுரைகளை எழுதுகிறார். ஒரு ஜப்பானியராக இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் இந்திய வரலாறு, இந்திய சமூகம் தொடர்பானதாக இருந்தன. அது மட்டுமல்ல, அதிலும் குறிப்பாக தென்னிந்திய சமூகம், இன்னும் குறிப்பாக சொன்னால் தமிழ்நாடு, தமிழ் சமூகம் தொடர்பானவையாக இருந்தன. அந்த முறையில் அவர் 2014 அவர் மறைவதற்கு சில ஆண்டுகள், 2014 வெளிவந்தது. ஆனால் கடைசியா அவர் எழுதிய அந்த புத்தகம் என்பது A Concise History of South India, Issues and Interpretations. ஒரு தென்னிந்தியாவின் சுருக்கமான வரலாறு. அந்த வரலாறு அவர் மறைந்து 5 ஆண்டுகள் கழித்து வெளிவந்த புத்தகம் இது. 2009 அவர் இறந்து விட்டார். அவர் மறைந்து 5 ஆண்டுகள் கழித்து வந்த இந்த புத்தகத்தில் அவர் பக்தி இயக்கம் பற்றி எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் என்பது பெரும்பாலும் கராஷிமா எழுதியிருக்கிறார். வேறு சில வரலாற்று ஆசிரியர்களும் இடையிடையே எழுதியிருக்கிறார்கள். ஒரு தொகுப்பாக இது வந்திருக்கிறது. இவர் ஒரு தமிழறிஞர், நமக்கு அப்படி ஆய்வுக்கு பயன்படுகிறது. சிலர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை கால்டுவெல் எழுதினாரு. எனவே கால்டுவெல் எழுதுனதனால் அதில் இந்த குறைகள்லாம் வந்துடுச்சு. எனவே தமிழ்நாட்டு வரலாற்றை, தமிழியம் பற்றிய ஆய்வை அறிஞர்கள் மேற்கொள்கிறார்களா என்று பார்த்தால் போதாது. அவர்கள் தமிழறிஞர்களாக இருந்தாலும் போதாது, இனத்தால் தமிழர்களாகவும் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இன்றைக்கு பேசப்படுகிறது. என கால்டுவெல்லை மறுப்பதற்கு நாம் எதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், ஜூயு போப்பு மொழிபெயர்த்ததால் தவறாக மொழிபெயர்த்து விட்டார் என்று ஒரு பெரிய தமிழறிஞரான நம்முடைய ஆளுநர் RN ரவி சொல்லி இருப்பதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனால் உண்மை என்னவென்றால், தமிழ்நாட்டு அறிஞர்களும் நல்ல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மயிலை வெங்கடசாமி நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறார். ஆனால் அவர் நிறைய தரவுகளை தொகுத்து கொடுக்கிறார். ஆனால் ஆய்வு கண்ணோட்டத்தில் ஒரு சமூக பொருளியல் ஆய்வாக, குறிப்பாக மார்க்சிய அளவுகோல்களை பயன்படுத்தி ஆய்வு செய்திருக்கிற ஒருவர் கராஷிமா. இன்னொரு வசதி அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால், இந்த தமிழராகிய ஆய்வறிஞர் அவர் ஏதோ ஒரு சாதி சேர்ந்தவராக இருக்கிறார், ஒரு சமய பிரிவை சேர்ந்தவராக இருக்கிறார். அந்த கருத்துக்கள் ஏற்கனவே அவருடைய மூளையில் படிந்திருக்கின்றன. நான் ராசமாணிக்கனாருடைய அவர் எழுதிய அந்த வரலாற்றை பற்றி அண்மையில் நம்ம பேசணும். சைவ சமய வரலாற்றை பற்றி எழுதுகிறார். அவர் எழுதும் போது ஒரு பயபக்தியோடு எழுதுகிறார். நிறைய உண்மைகளை சுட்டிக்காட்டார், சைவ சமயத்தில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டிக்காட்டார். ஆனால் எழுதும் போது அந்த சைவ பற்று அவரிடம் வெளிப்படுகிறது. ஆனால் இப்படி அயல் நாட்டு அறிஞர்கள், ஒரு ஜப்பானிய அறிஞர், வேறு நாட்டு அறிஞர் எழுதுகிற போது ஒரு சார்பில்லாத நிலையிலிருந்து அவர்கள் எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கென்று அகநோக்குகள், வன்மங்கள், காழ்ப்புகள், உவத்தல், காய்தல்கள் இல்லாம போய்விடுகிறது. அதில் குறிப்பிடத்தக்க ஆய்வாளராக நம்ம பார்க்கிறது நொபுருவை. இன்னும் சொல்ல போனால், ராஜராஜ சோழனை பற்றி புரிந்து கொள்வதற்கு, ராஜராஜ சோழனா தனிப்பட்ட ஒரு மனிதரை அல்ல, அவருடைய ஆட்சியை பற்றி, அவர் ஆட்சி கால சமூகத்தை பற்றி இதை புரிந்து கொள்வதற்கு நாம் பல பேரை தேடி போனோம். பல ஆய்வுகளை பார்க்கும்போது பெரும்பாலும் அவை ஒன்று சிலாகித்து அமைந்தவையாக இருக்கின்றன, இல்லையேல் ஒரு வெறுப்பை கக்குகிறவையாக இருந்தன. ஆனா அப்படி இல்லாமல் ஒரு உவத்தல் காய்தலற்ற ஆய்வு நொபுருவிடமிருந்தான் கிடைத்தது. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழர் அல்லாதவர், ஆனால் தமிழை நேசித்தவர். திலமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் என்பதற்கு ரொம்ப பொருத்தமானவராக நொபுரு இருந்தார். அவருடைய இந்த ஆய்வை கொண்டுதான் நாம் ஏற்கனவே இவரை பற்றி பார்த்தோம். நம்முடைய சோழ மன்னர்களை பற்றி, சோழர் ஆட்சி காலத்திய நிலைமைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னொரு அறிஞர் நாம் இதில் எடுத்துக்கொள்ள விரும்புகிற அறிஞர் யாருன்னா, நான் முதல்ல ஒரு தவறா சொன்னேன். நொபுரு 2015 நவம்பர்ல தான் இறந்தார். 2014 இந்த புத்தகம் வந்துச்சு. அவர் மறைந்த 2015 நவம்பர் 26. இன்னொருவர், அவர் பேர் தான் நான் குழப்பிட்டேன். அவர் தான் சலபில்.
ஸ்வலபில் பற்றி நாம பல செய்திகளை இடையில கேள்விப்பட்டிருக்கோம். அவர் செக்கோஸ்லாவாக்கியாவை சேர்ந்தவர். கரெக்டா சொன்னா இன்றைய நிலைமையில் செக்கு நாட்டவர். என்ன செக்கோஸ்லோவாக்கியங்கிறது செக்கினம் ஸ்லோவாக்கினம் சேர்ந்து இருந்தாங்க. பிறகு ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. அந்த செக்கு நாட்டினுடைய அறிஞர் கமில் வாக்லாவ் ஸ்வலபில் என்று பெயர். அவர் தான் 2009 இறந்தவர். ஸ்வலபில் பொறுத்த வரைக்கும் அவர் தமிழறிஞராக தமிழ் ஆய்வாளராக இருந்தார். பல காலம் தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்து போனார். ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருந்த போது தமிழை தமிழர்கள் பேசுவதை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி தன்னோடு யாரும் மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் உடன் அழைத்துக் கொள்ளாமல் தனித்து இந்த தமிழ்நாட்டில் தொடர்வண்டிகள் பேருந்துகளில் அவர் பயணம் செய்தார். அவர் செய்து முடித்துவிட்டு வந்து நண்பர்களிடம் சொன்னதாக சொல்வார்கள். என்னன்னா, தமிழர்கள் தமிழ் பேசுவதை கேட்பதற்காகத்தான் நான் தமிழ்நாடு எங்கும் சுற்றி வந்தேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் என்னுடைய வெள்ளை தோலை பார்த்தவுடனே என்னிடம் ஆங்கிலத்திலேயே பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு பெரிய ஏமாற்றமாக போய்விட்டது. ஏன் தமிழர்கள் தமிழிலே பேசாமல் ஆங்கிலத்திலே பேசுகிறார்கள் என்று கேட்டார். இந்த 2 பேருடைய சில ஆய்வுகளை அடிப்படையாக வைத்துதான் நாம் இன்றைக்கு இந்த சைவம் வைணவம் சாதியம் என்ற இந்த தலைப்பை எடுத்துக்கொள்றோம். நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திகள் தான் மீண்டும் ஒரு முறை ஒரு நினைவூட்டிக் கொள்வோம். 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் சமுதாயத்தில் நிலவிய ஒரு சமய இயக்கம் தான் பக்தி இயக்கம் என்பது. இதில் சைவ பக்தர்கள் நாயன்மார்களாக இருந்தார்கள். அவங்களாம் தான் அதில் வழிகாட்டிகள் புலவர்களாக இருந்தார்கள். வைணவ பக்தர்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அப்படி 12 பேர் இருந்தார்கள். இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும், நாயன்மார்கள்ங்கிறது நாயனார், ஆழ்வார்களும் நிறைய கோயில்களுக்கு போனாங்க. தெய்வத்தை புகழ்ந்து, நாயன்மார்கள் சிவனை புகழ்ந்தும் ஆழ்வார்கள் விஷ்ணுவை புகழ்ந்தும் பாடல்களை இயற்றினார்கள். பெரிய இலக்கியங்களை எல்லாம் படைத்தார்கள். சைவ புலவர்களில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இந்த 3 பேருக்கும் சேர்த்துதான் மூவர் என்ற பெயர் உண்டு. இன்னொருவர் 4ஆவதாக வருகிறவர் மாணிக்க வாசகர். அவர் தான் திருவாசகம் இயற்றியவர். இவையெல்லாம் எல்லா பக்கம் பரவின. இவற்றை எல்லாம் வெளியிடுகிறவராக நம்பி ஆண்டார் நம்பி என்பவர் இருந்தார். இவர் தான் சோழர் காலத்தில் ராஜராஜ சோழனிடம் சொல்லி சிதம்பரத்திலே போய் மறைந்திருந்த இலக்கியங்களை மீட்டு வந்தவர். இதை பற்றி ஸ்வலபில் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகங்கள் யார் யார் என்ன எழுதினாங்க, அவற்றினுடைய சாரம் என்ன என்பதையெல்லாம் எழுதுகிறார். இந்த இலக்கியங்கள் எதை சொல்லுகின்றன என்பதை பார்ப்பதை காட்டிலும் இந்த இலக்கியங்கள் சொல்வதிலிருந்து நமக்கு கிடைக்கிற முடிவுகள் என்ன? இந்த இலக்கியங்களில் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று வைணவ தரப்பில் கம்பராமாயணம். அதை காட்டிலும் கூடுதலாக சோழர்களுடைய அனபாய சோழனுடைய அமைச்சராக இருந்த சேக்கிழார், அவர்தான் பெரிய புராணத்தை அல்லது திருத்தொண்டர் புராணத்தை எழுதினார். இறைவனுடைய தொண்டர்களாக இருந்தவர்களை பற்றிய ஒரு கதை, 63 நாயன்மார்களை பற்றி எழுதினார். 12 புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு இதற்கு தான் திருமுறை என்று பெயர். சைவ இலக்கியம் வைணவ இலக்கியம் என்றால் ஏராளமா இருக்கு. அவை பற்றிய விரிவான ஆய்வுகள் வந்திருக்கிறது. ஆனால் சுருக்கமா நாம் தெரிந்து கொள்வதற்கு வைணவர்கள் தரப்பில் பிரபந்தங்கள், சைவர்கள் தரப்பில் திருமுறைகள், இப்படி ஞாபகம் வைத்துக் கொண்டால் போதும். இது மற்றதையெல்லாம் நம்ம சேர்த்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக தேவாரம் ஒரு முக்கிய இடம் வருகிறது. தேவாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம் என்றால் மாலை, தெய்வத்திற்கு சூட்டப்படுகிற மாலை தான் அந்த தேவாரம். இதில் அவர்களுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டது. 63 நாயன்மார்களுடைய பெயர்களையும் சுந்தரர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி குறிப்பிடுகிற போது இந்த 63 நாயன்மார்களில் அவரும் ஒருத்தர், சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒருத்தர். இதுல ஒண்ணு என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, இந்த பல்வேறு நாயன்மார்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் ஒவ்வொருவரை பற்றியும் முழுவதும் தெரியவில்லை. அதனால இவர்களில் பல பேருடைய பெயர்கள் கற்பனை பெயர்களாக இருக்கலாம் என்று நொபோரு சந்தேகப்படுறார். அப்படி இருக்கலாம் என்று சொல்றார். இந்த வைணவ பாடல்களை, கீதங்கள், பிரபந்தங்களை இயற்றியவர்கள்ல பெரியாழ்வார் முக்கியமானவர். அவருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லோரும் என்ன வகுப்பு, என்ன சாதி, என்ன பிரிவு என்று எல்லா விவரமும் கிடைச்சிருக்கு. இதுல சாதி தெரியாத ஒரே ஒரு ஆழ்வார் ஆண்டாள் தான்.
அவர் வந்து பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள். அவரு அதுவும் இறைவன் கொடுத்ததா நம்புறாரு. அந்த பெண்ணும் இறைவனை விரும்பி பெருமாளையே மணந்து கொண்டதாக ஒரு கற்பனையில் வாழ்ந்தாங்க. ஆண்டாள் பாசுரங்கள் தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இன்னொரு பெரிய ஆழ்வார் நம்மாழ்வார். அவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் அவருடைய பாடல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. நம்ம முக்கியமா அதை தொகுத்தவர் வந்து நாதமுனி. நம்ம சென்னையில வெள்ளிவாக்கம் பக்கத்துல ஒரு பேருந்து நிலையம் இருக்கு, நாதமுனின்னு. அது ஒரு சினிமா தியேட்டரோட பேருன்னு நினைக்கிறேன். அது நாதமுனி யாரோட பேருன்னா அவர் தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை தொகுத்தவர். நாதமுனி அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஒரு குருக்களாக இருந்தவர். அதுல ஒரு 14 புலவர்கள் இயற்றிய 1000 பாடல்களை 4000 பாடல்களை அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதனால இப்ப இதெல்லாம் சும்மா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்வோம். இந்த இந்திய அளவிலான மத நூல்கள் வந்துச்சு. மகாபாரதத்தில் பகவத்கீதை இடம்பெற்றுச்சு. அது ஒரு பக்தி இலக்கியம் அவர்களுக்கு. அதுல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கர்ம வினை பற்றி சொல்லிக் கொடுக்கிறான். சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்று சொல்வதும், அந்த கர்ம வினைப்படி கர்மம் தர்மம் தண்டம் என்பதை போதிப்பதும் அதுலதான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வடநாட்டு பக்தி இயக்கத்திற்கும் தென்னாட்டு பக்தி இயக்கத்திற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. தென்னாட்டு பக்தி இயக்கம் என்பது வெறும் பாடல்கள் பரப்புரை என்று நிற்காமல் கோயில்களை கட்டுவது, கோயில்களை நிர்வகிப்பது, அதற்கான ஆகமங்களை உருவாக்குவது என்றெல்லாம் இது செயல்பட்டுச்சு என்று பார்க்கிறோம். இதுதான் வந்து பிற்காலத்தில் இந்து மதமாக உருவானதற்கான அடிப்படை. இப்ப நொபுரு என்ன சொல்றாருன்னா, இந்து மதம் பரவிய இந்த செயல் வழி, இந்து மதம் பரவுதுன்னா என்ன சொல்றாங்கன்னா, சைவம் வைணவம் பரவியதைத்தான் சொல்றாங்க. அந்த பரவிய இந்த செயல் வழி தென்னிந்தியாவை ஆரியமயமாக்கியது. ஆரியத்துக்கு எதிராக அமையல சைவம் வைணவம், தென்னிந்தியாவை ஆரியமயப்படுத்தியது. பக்தி வழிபாட்டை தமிழ்நாட்டில் ஒரு சமய இயக்கமாகவே நடத்தினார்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, தமிழர்களுடைய தொன்மையான பண்பாட்டு பாரம்பரியத்தையும் வடக்கிலிருந்து வந்த வேத பண்பாட்டையும் ஒன்று கலப்பதாக அமைந்தது. இப்ப சங்க இலக்கியத்தில் புறநானூறு போல அகநானூறு இருக்கு. அகத்திற்கு மிகுந்த முகமை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அகம் என்பது காதல் தொடர்பானது, ஆண் பெண் உறவுகள் தொடர்பானது. அந்த அகத்தினுடைய தாக்கம் பக்தி இயக்கத்தில் ஈடுபட்டதால் தான் கடவுளுக்கும் பக்தருக்குமான காதல் ஆயிடுது. பாரதியார் கண்ணன் என் காதலின்னு பாடுறார். ஆண்டாள் பெருமாளை கனவிலேயே மணந்து கொண்டு அந்த மணவிழா பற்றி எல்லாம் அவங்க பாடி வைக்கிறாங்க, அவங்களுடைய பாசுரங்கள்ல பாடி வைக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே வந்து பழைய தமிழிடமிருந்து சில வடிவங்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஆரியமயப்படுத்துவதற்கான ஒரு இந்து மத உருவாக்கத்திற்கும் அதற்கான இலக்கியங்களுக்கும் பயன்பட்டுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் சதவாகன காலத்தில் சமணமும் பௌத்தமும் ஆதிக்க நிலையில் இருந்துச்சு. சங்கத்துக்கு பிற்காலத்தில் அவை விரிவாக பரவின. அதாவது 4வது 5வது நூற்றாண்டுகளில் விரிவாக பரவியது. அப்ப இதுதான் வந்து புதிதாக வரக்கூடிய வேத மதம் என்பது இதோட போட்டி போட வேண்டியது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த மதங்கள் சிரமண மதங்கள். எது? புத்தமும் சமணமும். சிரமண மதங்கள் என்பவை வேதத்துக்கு எதிரானவை, பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு எதிரானவை. ஆனா இந்த சிரமண மதங்கள் பரவலா சென்றதற்கு பிறகு இந்த போட்டி வேத மதம் போட்டியிட வேண்டி வந்துச்சு. இதற்கு வடக்கு தெற்கு பாரம்பரியங்களை இணைத்து ஒரு பக்தி இயக்கமாக உருவாக்கினாங்க. அதன் மூலமாக அது ஒரு இந்து பண்பாடாக பௌத்தத்தையும் சமணத்தையும் எதிர்த்து வெற்றி கொண்டது. இதுல வந்து ஒரு முக்கியமான கருத்தை இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்வதை நொபரு எடுத்துக்காட்டார். சண்பகலட்சுமியினுடைய பார்வை அது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரிபாடலிலும் திருமுருகாற்று படையிலும், இந்த 2ம் 5வது 6வது நூற்றாண்டு இலக்கியங்கள், ஏற்கனவே இந்த கலப்பு வேதமும் தமிழ் பண்பும் கலக்கிற இந்த கலப்பு தென்படுகிறது. இதன் மூலமாக ஒரு பக்கம் மாலன் மாயோன் விஷ்ணு, இன்னொரு பக்கம் முருகன் சுப்பிரமணியன் சிவன், இந்த இவர்களுடைய கோயில், இவற்றினுடைய கலப்பு ஏற்படுகிறது. பக்தி இயக்கத்தின் மலர்ச்சி என்பதும் தெற்கே இந்து சமயத்தின் முன்னேற்றம் என்பதும் வடக்கு தெற்கு சமய பாரம்பரியங்களின் ஒன்று கலத்தலால் எளிதாக்கப்பட்டது என்று நொபரு சொல்றார். இந்த சில தெய்வங்களை வணங்குகிற போது இது பெரியது சிறியது
என்ற ஒரு வேறுபாடு எங்க காட்டப்படுதுன்னா, ஆரிய கடவுள்கள் பெரிய கடவுள்கள், இந்த உள்ளூர் கடவுள்கள் சிறிய கடவுள்கள். இதில் முக்கியமா ஒன்றை லெஸ்லி ஓர் என்ற ஒரு ஆய்வாளர் சுட்டிக்காட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் அம்மன் வழிபாடு என்பது 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை நிலவியது. அது பல்வேறு கட்டுக்கதைகள், புராணங்கள், உருவ வழிபாடுகள், அதே போல செப்பேடுகள் இவற்றிலெல்லாம் காணப்படுகிறது. ஆனா இந்த தெய்வங்களுடைய முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா, பார்வதி, அம்பிகை, பகவதி, இதுல எதுவும் இது சைவமோ வைணவமோ சமணமோ கிடையாது, எல்லாருக்கும் பொது. இது எல்லா விதமான சமயங்களுக்கும் பொதுவான அம்மன் வழிபாட்டு முறை இருந்துச்சு. இந்த ரெண்டினுடைய ஒன்று கலத்தலுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் இது. துர்க்கை வழிபாடு அல்லது அதை ஒட்டி வரக்கூடிய அம்மன் வழிபாடுகள் இவை எல்லாமே சைவத்திற்கு மட்டும் உரியவையோ அல்லது வைணவத்திற்கு மட்டும் உரியவையோ அல்ல. அம்மன் கோயில்கள் ரெண்டுக்கும் பொதுவானவை. இதைத்தான் அவர் சுட்டிக்காட்டார். ஆக ஒரு கிராமத்து தேவதைகள், மரத்தடி தெய்வங்கள் அகில இந்திய சமயத்தினுடைய, இந்திய அளவிலான சமயத்தினுடைய ஒரு துணை பிரிவுகளாக மாற்றப்படுகிறது. இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவர்களுடைய பின்னணியை பற்றி ஒரு சில செய்திகளை நொபரு சொல்றார். எதுக்குன்னா, இவர்கள் என்ன மாதிரியான சமூக பிரிவுகளிலிருந்து வந்தாங்க, எதை பாதுகாத்தார்கள், இவர்கள் உண்மையில் ஒரு சீர்திருத்த இயக்கத்திற்கு வழிகாட்டி இருக்க முடியுமா என்பதற்காக அவர் சொல்றார். ஏன்னா முக்கியமான இந்த முனிவர்களுடைய வரலாறுகளை, வாழ்க்கை வரலாறுகளை பெரிய புராணம் எடுத்து காட்டுது. இன்னொன்னு வைணவர் தரப்பில் குரு பரம்பரை என்ற ஒரு கதை இருக்கு. அந்த கதையில் அவர்கள் எடுத்து காட்டுறார். திருநாவுக்கரசு இந்த மூவரில் ஒருவர், அவர்தான் அப்பருங்கிறவர். அவர் திருவாரூரில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர். அதுவும் சமண மதத்திலிருந்து இளமை காலத்தில் அவர் சைவ மதத்துக்கு மாறியவர். அவருடைய சகோதரியினுடைய வலியுறுத்தலால் அவர் சைவத்துக்கு மாறுகிறார். அப்புறம் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றுறார். அவர் கோயில் கோயிலாக சென்று அலைகிறார். சிவனை புகழ்ந்து அவர் பதிகங்களை இயற்றுகிறார். 49,000 பதிகங்களை அவர் இயற்றியதாக சொல்றார். இதுல 33,000 இன்னைக்கு இருக்கு. புத்தகங்களாக, திருமுறை புத்தகங்களாக அது தொகுத்து கொடுக்கப்பட்டது. திருநாவுக்கரசர் தான் இவர்களில் நீண்ட காலம் வாழ்ந்தவர். மூவர்களில் இன்னொருவரான சம்பந்தர் பிறந்து வளர்கிற வரைக்கும் இவர் வாழ்ந்து அவரை சந்திச்சு விட்டு போனார். அதனாலதான் அவரை இவர் அப்பர் என்றே அழைத்தார். திருஞான சம்பந்தரை பொறுத்தவரை அவர் பிராமண குடும்பத்தில் சீர்காழியில் பிறந்தவர். 16ஆம் நூற்றாண்டுடைய இந்த பிராமணங்கும் போது 2 விதமான பிராமணர்கள் வர்றாங்க. ஒன்று ஆரிய பார்ப்பனர்கள், இன்னொன்று சிவபிராமணர்கள். இந்த ஆரிய பார்ப்பனர்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள், சிவபிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள். இந்த பார்ப்பனர்கள் இந்த சிவனியத்தை சைவமாக்குவதிலும், வைணவத்தை மாலியத்தை வைணவமாக்குவதிலும், இந்த இரண்டும் கலந்த ஒரு சமய போக்கை உருவாக்குவதிலும் அவங்க தான் தலைமை தாங்கிறாங்க. இந்த திருஞான சம்பந்தர் தான் பாண்டிய மன்னன் நெடுமாறனை, இவன் உண்மையில நெடுமாறன்கிறவன் மாரவர்மன் ஆரிகேசரி பராங்குசன் என்று நீலகண்ட சாஸ்திரி சொல்றார். அவனை மாற்றுகிறாரு. அதுக்கு அதிசயமா அவனுக்கு இருந்த நோயை போக்கினார் என்று ஒரு கதை இருக்கிறது. சமணத்தையும் பௌத்தத்தையும் அவர் எவ்வளவு கடுமையாக வெறுத்தார், எவ்வளவு கடுமையான எதிர்ப்பை காட்டினார், எப்படி இந்த சமணம் பௌத்தம், சமணர்கள் பௌத்தர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டினார், நம்ம இந்த வகுப்புல பல முறை எடுத்து காட்டியிருக்கிறோம். 8000 சமணர்களை கழுவில் ஏற்றுவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். ஒரு இளமையிலேயே பெருந்த புலமை பெற்றவர் என்று அவர் போற்றப்படுறாரு. சிவனை புகழ்ந்து 4181 பதிகங்களை எல்லாம் இயற்றியிருக்கார். இதெல்லாம் இசையமைக்கப்பட்டும் வெளிவந்திருக்கு. அவர் 16 வயதிலேயே இந்த மாதிரியான நிலைமையை அடைந்துட்டார். இறைவனிடம் கலந்துட்டார். பெரிய புராணம் என்பது இந்த புலவர் அல்லாத பல நாயனார்களை குறிப்பிடுகிறது. அதுதான் நமக்கு இங்க முக்கியமா பார்க்கிறது. அதுல ஒருத்தர் தான் நந்தனார். நந்தனார் கதை என்பது சைவம் வைணவம் எந்த அளவுக்கு சாதியம் காத்தவை, அவை சாதிக்கு எதிரானவை அல்ல, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற ஒரு சமூகத்தை சீர்திருத்துகிற பணியை சமணம் வைணவம் செய்யவில்லை. தமிழ் குமுகத்தை ஒன்றுபடுத்தவில்லை. பார்க்க போனால் அவை சாதி வேறுபாடுகளை கடைபிடித்தன, கூர்மைப்படுத்தவும் செய்தன என்பதைத்தான் நாம்
இந்த நந்தனார் கதையில நம்ம பார்க்கிறோம். நந்தனார் கதை எல்லோருக்குமே தெரிஞ்சது. அவர் ஏற்கனவே இது புத்தகமா கோபாலகிருஷ்ணர் இப்ப பாட்டாவே எழுதியிருக்கிறார். நந்தனார் ஒரு தோல் பணி செய்யக்கூடிய ஒரு பறையர் அல்லது புலையர் என்று சொல்றாங்க. அதாவது அது வந்து பறை செய்வதற்கானது. அவர் சிவபக்தராக இருக்கிறார். எப்படியாவது சிதம்பரத்திற்கு போய் தில்லையம்பலத்தில் நடராசனை தரிசிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கு. அவரால் போக முடியாத அளவுக்கு தொடர்ந்து வேலைகள் இருக்கு. அதுல ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. மறுநாள் போகிறதுக்கு இரவோடு இரவா அறுவடை எல்லாம் சிவபெருமானே செஞ்சு கொடுத்தாரெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அடுத்த நாள் போக வேண்டும் என்று அவர் அங்க போவதற்கு, அதுதான் திருநாளை போவார் என்று அவருக்கு ஒரு பேரே அதனால வருது. அந்த நாள் வந்தோன்னு போவார். கடைசியா சிதம்பரத்துக்கு போற கனவு அவருக்கு நிறைவேறிடுது. அவர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். ஆனால் அப்போதே தீண்டாமை நிலவியது. அவர் தீண்டத்தகாதவராக கருதப்பட்டார். அவரை உள்ள விட மறுத்துட்டாங்க. கோயில் சுவரின் அருகில் நின்று அவர் அழுதார், புலம்புனார். அப்ப சிவன் அவருக்கு முன்னால காட்சியளித்தார். அந்த அர்ச்சகர்களுக்கெல்லாம் அவர் உத்தரவு கொடுத்தார், பார்ப்பனர்களுக்கு, நீங்கள் நந்தனை உள்ளே விட வேண்டும், அவருக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது. ஆனா அப்படி உள்ள வர்றதா இருந்தால் அவர் தன்னை சுத்தம் செய்து கொண்டு வரணும், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். எப்படி? குளிச்சிட்டு இல்ல, தீயில் குளித்து விட்டு வரணும். நெருப்பு வழியாக வந்தால் அவரை நீங்கள் உள்ள விடலாம். அப்படி விடலாம்னு சொல்லி அவர் நெருப்பில் குளித்து உள்ள நுழைஞ்சிட்டாரா. நுழைந்ததுக்கு அப்புறம் சிவபெருமானுடைய அந்த விக்கிரகத்தை போய் அந்த ஆடல் அரசனை தொட்டார், பாதத்தை தொட்டார். அப்படியே பாதத்துக்கு கீழே அவர் மறைந்து போய்விட்டார். இதுதான் கதை. எதுக்கு? தாழ்த்தப்பட்டவன், புலையன், பறையன் இறைவனை கருக்கிரகத்தில் போய் அவருடைய கருவறையில் போய் தொட நினைத்தால் அவன் அழிந்து போவான், எரிந்து போவான், சாம்பலாகி போவான். என்ன சொல்லிடலாம்? வள்ளலார் தொடர்பான கதை மாதிரிதான் இதுவும். ஜோதியில் கலந்து விட்டார்னு சொல்லலாம். இங்க வந்து சிவபெருமானுடைய அவர் போய் ஐக்கியமாகி விட்டார் என்று சொல்லலாம். இது ஒரு கதை. இந்த நந்தனாரும் நாயன்மார்களில் ஒருவராக கணக்கிடப்படுகிறார். இன்னொருவர் திண்ணன். அவருக்கு பின்னால்தான் காரண பெயராக கண்ணப்பன் வந்துச்சு. இவர் ஒரு சிவபக்தரானார். வேட்டையாடுகிற விலங்குகளை சமையலாக சமைத்து காளகஸ்தி மலையில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு கொண்டு போய் படைத்தார். ஒரு நாள் லிங்கத்தினுடைய கண்களிலிருந்து ரத்தம் அடிவதை பார்த்தார். அதை நிறுத்துவதற்காக ஒரு கண்ணை அம்பினால் துளைத்தெடுத்து அதை அடைத்தார். அப்ப இன்னொரு கண்ணிலும் ரத்தம் வருவதை பார்த்து இன்னொரு கண்ணை பிடுங்க பார்க்கும்போது சிவன் அவருக்கு முன்னாலே தோன்றி அவருடைய பக்தியை மெச்சி அவருக்கு பண்பார்வையை மீட்டு கொடுத்தார் என்று ஒரு புராண கதை. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். அதாவது ஒரு வேடுவராகிய கண்ணப்பரும் புலையராகிய நந்தனும் இந்த நாயன்மார்களை கணக்கிடப்படுறாங்க. இதை வைத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லா ஜாதியினரும் இந்த மதத்தில் நாயன்மார்களாகலாம், ஆழ்வார்களாகலாம் என்பதாக ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆழ்வார்களை பொறுத்தவரை பெரியாழ்வார் தான் இந்த 12 பேர்லையும் ரொம்ப முக்கியமான. அவரே பார்ப்பனர், திருவில்லிபுத்தூரை சேர்ந்த பார்ப்பனர், பாண்டியவன் மன்னன் மாரவர்ம ஸ்ரீவல்லபனுடைய காலத்தை சேர்ந்தவர். ஒரு பாடல்லாம் ரொம்ப பிரபலமானது. அதே போலதான் இவங்களுடையது, அவருடைய வளர்ப்பு மகளாக கருதப்பட்ட ஆண்டாளுடையது, அவங்களும் எழுதியிருக்கிறாங்க. இப்படி இன்னும் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிட்டே போகலாம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு தன்னை மணமகளாக அவர்கள் கருதி கொள்றாங்க. அவரைத்தான் மணப்பேன் என்று இருக்கிறாங்க. அப்புறம் இறுதியா அவர் மணந்து விட்டதாக கருதி கனவில் மணந்ததாக பாடுறாங்க. இன்னொருவர் நம்மாழ்வார். அவர் குருகூரை சேர்ந்த வெள்ளாளர். அப்ப மிகப்பெரிய ஒரு ஆழ்வாராக அவரைத்தான் மதிக்கிறாங்க. வைணவ பக்தி என்பது இப்படித்தான் திகழ்ந்தது. அவருடைய எழுதிய முக்கியமான ஒரு பாசுரம் என்பது திருவாய்மொழி. இதெல்லாம் வந்து அக்காலத்திய சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய இலக்கியம். வெறும் பக்தி பரவசத்திற்காக அல்லது தமிழின் இனிமைக்காக. ஆண்டாள் பாசுரங்கள் மிக இனிமையான பாடல்கள். நான் ஒரு முறை திருவில்லிபுத்தூர் போயிருக்கும் போது 2 மணி நேரம் முன்னால போய் அந்த கோயிலுக்குள் சுவரில் எழுதப்பட்டிருக்கிற பாசுரங்கள் சிலவற்றை எல்லாம் வாய்விட்டு படித்து பார்த்து, தமிழுக்கு ஒரு பங்களிப்பது. அது மட்டுமல்ல, இந்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான ஒரு உதவியா இருக்கும். நம்பி இருக்கிறவர்கள் அது வேற செய்தி, அவங்களுடைய செய்தி என்பது தனியானது. இந்த பெரிய புராணத்தில் இதே போன்ற இன்னும் சில கதைகள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சிறு தொண்டருடைய கதை. அவர் வந்து தன்னுடைய மகனையே
5 வயது குழந்தையை வெட்டி கறி சமைத்து ஒரு பைரவ பக்தருக்கு கொடுத்தார் என்ற கதையெல்லாம் இருக்கு. ஆக இது எல்லாமே அக்காலத்திய வழிபாட்டு முறைகள். சைவம் வைணவம் என்பது எப்படி பழைய தமிழ் மரபோடு ஒன்று கலக்கப்பட்டு வைதிகத்திற்கு சேவை செய்யக்கூடியதாக மாற்றப்பட்டது என்பதற்கு அடையாளம். இது என்ன மாதிரியான சமூகத்தையும் அரசியல் அமைப்பையும் தோற்றுவித்தது, அதன் மீது என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியது என்பதை நாம பார்க்கணும்னா, இந்த பக்தி இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் என்ன சமூகம், அவர்கள் என்ன மாதிரியான பிரிவுகள் இருந்து வந்தவர்கள், எந்த மக்கள் சமூகத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை முக்கியமா தெரிந்து கொள்ளணும். ஒரு நந்தனாரை வைத்து ஒரு கண்ணப்பனாரை வைத்து இந்த முடிவுக்கு வர முடியாது. அதனாலதான் இதை சமூக சீர்திருத்த இயக்கம், ஆதிக்க எதிர்ப்பு இயக்கம் என்று சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நொபோரு இவங்க யார் என்பதை எடுத்துக்காட்டார். இந்த புதிய அரசுகள், பல்லவர் காலத்திய அரசு, குறிப்பா சோழர் காலத்திய அரசு, பேரரசு, அது ஒரு சாதி சமூகத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. வர்ணசாதி சமூகத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஒரு வர்ணசாதி சமூக அடித்தளத்திற்கும் ஒரு நிலக்கிழாரிய உடைமை சமூகத்திற்கும் ஒரு பேரரசு என்கிற அரசு வடிவத்திற்கும் இருக்கிற நெருங்கிய தொடர்புக்கு ராஜராஜ சோழனுடைய அந்த அரசமைப்பே, அந்த காலமே சான்றாக இருக்கும். ஆனா இதை வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நாயனார்கள், ஆழ்வார்கள், இவர்களுடைய பின்னணி என்ன என்பதை ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. மொத்தம் இருந்த இந்த 63 நாயன்மார்களில் 20 பேர், அதாவது 26.7 விழுக்காடு பார்ப்பனர்கள். சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க எல்லாம் பார்ப்பனர்கள். ஒன்று ஆரிய பார்ப்பனர்கள் அல்லது சிவபிராமணர்கள். ஆழ்வார்கள் பெரிய ஆழ்வார் பார்ப்பனர். ஒரு 15 பேர் சத்திரியர்கள், மன்னர்கள் அல்லது குலத்தலைவர்களா வந்தவங்க. சேரமான் பெருமாள், குலசேகர ஆழ்வார், இவங்கெல்லாம் இந்த ரெண்டுலையும், அதாவது நாயன்மார்கள், ஆழ்வார்கள் ரெண்டுலையும், திருமங்கை ஆழ்வார், இவங்கெல்லாம் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள். 14 பேர், அதாவது 18.7 விழுக்காட்டினர் அப்பர், நம்மாழ்வார் போன்ற வெள்ளாள வகுப்பை சேர்ந்தவங்க. 7 பேர் 9.3 விழுக்காடு வணிகர்கள். 3 பேர் கைவினைஞர்கள், அதே போன்ற ஒரு சாதி சங்கநிலை கொண்டவங்க, குயவர்கள், மீனவர்கள், ஆட்டிடையர்கள். 6 பேர் பறையர் போன்ற கீழ்ச்சாதியினர், நந்தனார், திருப்பானாழ்வாரை போன்றவர்கள். ஒரு 10 பேருக்கு ஜாதி தெரியல, அது ஆண்டாள் போல, அது ஆண்டாளுக்கு ஜாதி கிடையாது. 13.3 விழுக்காடு. இந்த பட்டியல்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாயனார்கள், ஆழ்வார்களில் 65 விழுக்காட்டினர் சமூகத்தின் மேல் தட்டுகளை சேர்ந்தவர்கள், வெள்ளாளர்கள் அல்லது பார்ப்பனர்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆதிக்க சமூகமாக இருந்தார்கள். அரச குடும்பத்திற்கு நெருக்கமாக இருந்தார்கள். அரசாட்சிக்கு இவர்கள் அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சத்திரியர்கள், வெள்ளாளர்களை நீக்கிட்டீங்கன்னா பார்ப்பனர்கள் மட்டும் இந்த நாழ்வார்கள், நாயன்மார்கள் 27 விழுக்காடு பார்ப்பனர்களா இருந்தார். ஆகவே பக்தி இயக்கம் என்பது சமூகத்தில் எதிர்ப்பை அல்லது சீர்திருத்தத்தை உருவாக்கிய இயக்கம் என்ற கோட்பாடு ஐயத்துக்குரியதாகி விடுகிறது என்று நொபோரு சொல்றார். இதற்கு மாறாக GS நாராயணன், கேசவன் வெலுத்தட் என்ற 2 பேர் சொன்ன கருத்தை அவர் சொல்றாரு. இதான் ரொம்ப முக்கியமா நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முடிவு. பக்தி கருத்தியல் என்று சொல்வது, அதாவது பக்தி இலக்கியத்தினுடைய சாரம், பக்தி இயக்கத்தினுடைய கருத்தியல் என்பது தி சிமெண்டிங் ஃபோர்ஸ் பிரிங்கிங் டுகெதர் கிங்ஸ், பிராமின் பிரீஸ்ட் அண்ட் த காமன் பீப்புள் இன் எ ஹார்மோனியஸ் மேனர். இந்த நாராயணன் வெலுத்தாட் எழுதிய நூல்ல சொல்றார். மன்னர்களையும் பார்ப்பன குருமார்களையும் சாமானியர்களையும் இசைவாக ஒன்றிணைக்கிற ஒரு சக்தியாக பக்தி இயக்கம் பயன்பட்டது. ஏன் இவங்க எல்லாரும் இணைக்கணும்? பார்ப்பன புரோகிதர்கள் புரோகிதர்களாவே இருப்பார், மன்னர்கள் மன்னர்களாவே இருப்பார், வேளாளர்கள் வேளாளர்களாகவே இருப்பாங்க. அவங்களுடைய சமூக தகுநிலையில் மாற்றம் வராது. பார்ப்பனர்கள் பார்ப்பனியத்தை விட்டுட்டு இறங்கி வர்றதில்லை, மன்னர்கள் மன்னர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு ஆள்வதற்கு ஒரு சமூக அடித்தளம் யார் வேணும்னா இந்த சாமானிய உழைக்கும் மக்கள் வேண்டும். இப்ப இந்த உழைக்கும் மக்களை பக்தியின் பெயரால் இவர்களோடு கொண்டு போய் இணைத்து ஒரு நிலையான சமூகத்தை உருவாக்குவது, இதுதான் பக்தி இயக்கத்தினுடைய பங்கு.
இப்படி சாமானிய மக்களை இணைப்பதற்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த உயர் சாதியினர் உயர் வகுப்பினருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தி இயக்கத்தில் நாயன்மார்கள் ஆழ்வார்களாக ஒரு சிலரை சாமானியரிடமிருந்து உழைக்கும் வப்புகளிடமிருந்து சேர்த்துக் கொள்றாங்க. அது கூட ஆழ்வார்கள் எனக்கு யாரும் தெரியல, ஆண்டாள் தவிர, ஆண்டாள் என்ன சாதின்னு தெரியல. ஆனா நாயன்மார்களை பொறுத்தவரை நம்ம பார்த்த மாதிரி 65 விழுக்காடு மேல் வகுப்பினர் அல்லது உயர் வகுப்பினர், பார்ப்பனர்கள், சத்திரியர்கள் இவங்களை கொண்டதாக தான் அது இருக்கு. இது ஜாதி அமைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு இந்து பேரரசை நிறுவுவதற்கான ஒரு இயக்கமாக அமைந்தது என்று இந்த 2 நூலாசிரியர்களும் கருதுகிறார்கள். பக்தி இயக்கமாகிய இந்த சமய இயக்கத்திற்கும் அரசியல் ஆதிக்கங்களுக்கும் இடையிலான உறவை பொறுத்தவரை இந்த இயக்கத்தில் மன்னர்கள் மும்முரமாக ஈடுபட்டார்கள். நமக்கு ராஜராஜ சோழனுடைய உதாரணம். தஞ்சை பெரிய கோயில் என்பது ஒரு கோயிலாக மட்டுமல்ல, அது கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டை என்பது ஒரு படை சார்ந்த கோட்டையாக மட்டுமில்லை. அந்த கோட்டை என்பது கலைகள், இலக்கியங்கள், ஆடல்கள், பாடல்கள் வழியாக சிவபக்தியை பரவலாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிற கோட்டைகளாக இருந்தன. அந்த கோயிலை நிர்வகிப்பதிலும் தொடர்ந்து காலகாலத்திற்கு பூசைகள் நடைபெறுமாறு செய்வதிலும் கலை நிகழ்ச்சிகளை நடத்துமாறு செய்வதிலும் ஒரு ஒழுங்கை மன்னன் கொண்டு வந்தான். இதைத்தான் சாதனையா குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த ஒழுங்கை என்ன செய்தது? பக்தி இயக்கம் என்பது இந்த ஒழுங்கை செய்ததன் மூலமாக ஒரு சாதிய சமூக அடித்தளத்தின் மீது ஒரு சோழ பேரரசை உறுதிப்படுத்தி நிறுவுவதற்கு உதவியது. அதுக்கு முன்னாலேயே பல்லவ மன்னன் 300 ஆண்டு பல்லவராட்சிக்கு பிறகு வருகிற பின்னால் வருகிற பகுதியில அந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் 580 630, அதாவது 6ஆம் நூற்றாண்டின் கடைசி 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். அவன் என்ன பண்றான்? அப்பரால் சைவ மதத்தில் சேர்க்கப்பட்டவன். அவன் இந்த பல்லவர் காலத்தில் மூவர் பாடல்களை, மூவர் பதிகங்கள், இந்த 3 அறிஞர்களுடைய பதிகங்களை கோயில்களில் வாசிப்பதற்கு அரசினுடைய ஆதரவை பெற்றுக் கொடுத்தான். இதேபோல் சம்பந்தர் தான் நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி நெடுமாறனை மாத்துறார். இந்த சைவத்திலிருந்து இதுக்கு மாத்துறாரு. அந்த மற்ற செய்திகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். அவரை பயன்படுத்தி எப்படி சமணர்களுக்கு எதிரான வன்முறைகளை கையாண்டாங்க, சமணர்கள் மீது எப்படியெல்லாம் அவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை உருவாக்கினாங்க. இந்த பாம்பு மலையை உருவாக்கிட்டான், யானை மலையை உருவாக்கிட்டான், யானையை கொண்டு வந்து விட்டான், பாம்பை கொண்டு வந்து விட்டான் என்றெல்லாம் சமணர்கள் மீதான வெறுப்பை வளர்ப்பதற்கு இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டாங்க. இப்போ வாதங்கள், அதில் ஓலைகள் மிதந்து வருவது, எதிர்த்து வருவது, எரிந்து போகாமல் இருப்பது, எல்லா கட்டுக்கதைகளும் இதற்காகவே உருவாக்கப்பட்டன. பக்தி இயக்கம் அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு வளர்ந்தது. சைவம் வைணவமாகவும் சைவம் வைணவம் இணைந்த வைதீகத்தின் உள்வாங்கலாகவும் அது வளர்ந்தது. 9ஆம் நூற்றாண்டின் நடுவில் தான் உங்களுக்கு அதாவது 800க்கு பிறகுதான் இந்த காவிரி தீரத்தில் சோழர்கள் தங்களுடைய அரசை நிறுவுறாங்க. பழைய சங்ககால சோழர்களை பத்தி நம்ம பேசல, அது கரிகாலன் மற்றவங்களை பத்தி பேசல. இந்த பிற்கால சோழர்கள், அவர்களில் இடையில வர்றவர் தான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். அந்த கோயில்களை எல்லாம் நாம ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒரு உண்மை என்ன புலப்படுதுன்னா, சோழ நாட்டில் மொத்தம் 274 பாடல் பெற்ற தலங்கள் இருந்தன. அதுல இந்த மூவர் பாடல்களில் இடம்பெற்றவை, பாடல் பெற்ற தலங்கள் என்று சொல்லப்பட்டவை 274ல் 190 தலங்கள் சோழ நாட்டுக்கு உட்பட்டவையாக இருந்தன. மற்றதெல்லாம் பாண்டிய நாடு, மற்றதுக்கு போகுது. அதே போல பல்லவர் நாட்டில் 32, பாண்டிய நாட்டில் 14. ஆக அதிகம் எங்கன்னா சோழ நாட்டில் தான். இப்போ சோழ பேரரசு உருவாவதற்கு இதனுடைய பங்களிப்பாக இது அமைந்தது. சோழர்கள் இந்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். பல்லவர்கள் ஆட்சி முடிந்து முதலாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதலாம் ஆதித்தன் 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்த பாடல் பெற்ற தலங்கள், காவிரி கரையோரத்தில் இருக்கிற பாடல் பெற்ற தலங்களில் எல்லாம் பல சிவன் கோயில்களை கட்டினார். செம்பியன் மாதேவி கண்டராதித்ய சோழனுடைய மனைவி ராணி, அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பல சிவன் கோயில்களை இதே போல் கட்டினார்கள். பக்தி இயக்கத்தை கோயில் சடங்கிற்குள் அவங்க இணைத்தாங்க. நாராயணன், வேலுத்தாட்டி என்ற அந்த 2 அறிஞர்கள் கூறுவதை மீண்டும் நொபோரு எடுத்துக்காட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, பக்தி என்பது மன்னர்களையும் பார்ப்பனர்களையும் சாமானிய மக்களையும் இணைப்பதற்கு
பல்லவ மன்னர்கள் காலம் தொடங்கி தொடக்க கால சோழ மன்னர்கள் காலம் வரைக்கும் தொடர்ந்து பயன்பட்டு வந்தது. அதுதான் சோழர்கள் பேரரசு காலத்திலும் தொடர்ந்தது. இந்த பக்தி என்பது மக்களிடையே ஒரு மாயையை உருவாக்கியது. அது என்ன? நம்ம எல்லாரும் ஒண்ணு. ராஜராஜ சோழனா இருந்தாலும் சரி, அவருடைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, சாமானிய பறையர்கள் புலையர்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரும் சிவன் பக்தர்கள், சிவனுக்கான தொண்டர்கள், தொண்டர்களாகவும் தொண்டர் அடிப்படை. அப்ப இது அவர்களிடம் ஒரு மாயையை, இந்த நம்ம எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் ஓர் நிறைகிறான் பாருங்க. இப்ப இந்திய குடியரசுல எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் மூவண்ண கொடியை பிடிச்சுக்கலாம். இதே போல அன்னைக்கு இந்த பக்தி இயக்கத்தை பயன்படுத்தி ஒரு நிகர்மை என்ற மாய தோற்றத்தை உருவாக்கினார்கள். அது சோழ மன்னர்களுடைய ஆட்சிக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்த பார்ப்பனர்களுக்கும் வேளாளர்களுக்குமான கூட்டணி தான் அன்றைய ஆளும் வகுப்பு. அவர்களுடைய அரசாகத்தான் இந்த சோழ அரசு விளங்கியது. அவர் ஸ்டெயின் என்ற ஒரு அறிஞருடைய கருத்துப்படி பக்தி என்பது பார்ப்பனர்கள் வேளாளர்களுக்கு இடையிலான அரசியல் பொருளியல் கூட்டணியை நீடித்து நிலைக்க செய்வதற்கு பயன்பட்டது. உண்மையிலேயே மன்னர்கள், பார்ப்பனர்கள், வெள்ளாளர்கள் மற்ற சமுதாயங்களுக்கு இடையில் இருந்த இந்த உறவுகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இதில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா பிரம்மதேயங்களில் வாழக்கூடிய பார்ப்பனர்கள், மன்னர் வழங்கிய பிரம்மதேயங்கள், பல ஊர்களை நம்ம ரொம்ப தொடக்கத்தில் நொபோருவை ஆதாரமாக கொண்டுதான் பார்த்தோம். அவர் அந்த காலத்தில் செய்யப்பட்ட பத்திரப்பதிவுகளினுடைய கல்வெட்டுகள் ஏராளமாக கிடைக்குது. தஞ்சை பெரிய கோயிலையும் கிடைக்குது, பல ஊர்களில் கிடைக்குது, மெய்கீர்த்திகளில் கிடைக்குது. இதில் எல்லாமே அப்போது நடந்த நிலப்பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்துல தாள்ல எழுதி பதிவு பண்றாங்க, ஸ்டாம்ப் பேப்பர்ல. அப்புறம் இப்போ கணினியில பதிவு பண்றாங்க. அதுபோல அந்த காலத்தில் இந்த பத்திரப்பதிவுகள் எல்லாமே எங்க செய்யப்படுதுன்னா இந்த கல்வெட்டுகளில் செய்யப்படுது. அந்த கல்வெட்டுகளில் பதியப்பட்டதை வைத்து அந்த கிராமங்கள் ரெண்டு வகையாக இருப்பதை நொபோரு பிரிச்சு காட்டார். ஒன்று பிரம்மதேய கிராமங்கள். இந்த பிரம்மதேய கிராமங்கள் என்பவை பார்ப்பனர்களுக்கு, ஆரிய பார்ப்பனர்களுக்கு சோழ மன்னனால் வழங்கப்பட்டவை. அதை வழங்க தொடங்கியது என்பது பல்லவர் காலத்திலேயே தொடங்குது. ஒரு சிலர் அது களப்பிரர் கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அதை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. களப்பிரர் காலம், இருண்ட காலம் என்பது யார் வேண்டுமானாலும் அதை காரணமாக காட்டி எதை வேணாலும் பேசலாம்ங்கிறத கொண்டு வந்துடுச்சு. களப்பிரர்கள் தான் தீண்டாமையை கொண்டு வந்தாங்க, களப்பிரர்கள் தான் தொல்காப்பியத்தை அளிச்சாங்க, களப்பிரர்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்லி அது. ஆனால் நம்முடைய சில அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் என்ன கருதுறாங்கன்னா, இந்த களப்பிரர் காலம் என்பது உண்மையில் இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிரான காலமாக அமைந்தது, சமணம் பௌத்தம் வளர்ந்த காலங்களாக அமைந்தது. எனவே இந்த அவதூறை களப்பிரர்கள் மீது இந்த பழியை சுமத்தி விட்டு போகிறார்கள், அது உண்மை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக நமக்கு தெளிவான சான்றுகள் அடிப்படையில் பல்லவர் காலத்தில் இது தொடங்கியது, சோழர் காலத்தில் இது தீவிரமடைந்தது. ராஜராஜ சோழன் ஏராளமான பிரம்மதேய கிராமங்களை உருவாக்கினான். அந்த வேதி மங்கலங்கள், வேதம் படிக்கிறவர்களுக்கு நிலங்களை கொடுக்கிறது, பிராமணர்களுக்கு நிலம் வழங்கக்கூடிய பிரம்மதேயங்கள். இன்னொரு பக்கம் பிராமணர்கள் அல்லாத வெள்ளாளர்கள், நில உடைமையாளர்கள், அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட கிராமங்கள் வெள்ளான் கிராமங்கள். இந்த இரண்டு கிராமங்களுக்கும் இடையில் என்ன மாதிரியான உறவு இருந்தது, இவர்கள் எப்படி ஒரு பிரம்மதேய கிராமத்தை சுற்றி வெள்ளான் கிராமங்களை அமைத்து அந்த நிர்வாக ஒழுங்கை சோழன் செய்திருந்தான் என்பதையெல்லாம் நம்ம முன்னால ஒரு தரம் பார்த்தோம். இப்ப நினைவுபடுத்திக்கணும். இதற்கு துணை செய்கிற ஒரு இயக்கமாக பக்தி இயக்கம் அமைந்தது. இவர்களை பொறுத்த வரைக்கும் வேத பாரம்பரியத்தை ஒட்டி ஒழுகி நடப்பதற்காக மன்னரால் ஒதுக்கப்பட்டவை தான் பிரம்மதேயங்கள். இல்லைன்னா பிராமணர்களுக்கு நிலம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? சில அர்ச்சகர்களும் வேறு கோயில் நிர்வாகிகளும் அவங்க திருப்பாட்டியம் படிக்கிறவங்க, பாடுகிறவர்கள் என்று இருந்தாங்க. அவர்களில் சிலர் வெள்ளாளர்களும் இருந்தாங்க. அவங்க நில உடைமையாளர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு வேறு சில பணிகள், ஓதுவதற்கான பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பல்லவர் பாண்டியர் காலம், சோழர்களுடைய தொடக்க காலத்தில் இந்த ரெண்டு குழுக்கள், பிரம்மதேய பிராமணர்கள், அதாவது கோயில்களை நிர்வகித்தவர்கள், அதனுடைய குருக்கள், அவர்களும் இன்னொரு பக்கத்தில் வெறும் நிலக்கிழார்களா இருந்தவங்க, கோயிலுக்கு தொடர்பில்லாதவர்கள், அவர்களுக்கிடையே முரண்பாடுகள் இருந்துச்சு. இந்து தெய்வங்களை போற்றுவதற்கு உதவுவது 10ஆம் நூற்றாண்டினுடைய முடிவில் முதலாம் ராஜராஜன், அவன் தான் 10ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு பகுதியும் 11ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலும் ஆட்சி புரிந்தவன். அவன் இவர்களை ஒன்றுபடுத்துவதற்கு
ராஜராஜேஸ்வர கோயில், அதாவது தஞ்சை பெரிய கோயில்ல இந்த லிங்க வழிபாட்டை பயன்படுத்தினான் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இப்ப இதுதான் பக்தி இயக்கம் வகித்திருக்கக்கூடிய அரசியல் சமூக பங்காக இருந்தது. அதாவது பக்தி இயக்கம் சாதி மறுக்கல. நம்ம அதில் வரக்கூடிய சில பாடல்களை, சில பதிகங்களை, சில பாடல் பதிக வரிகளை மட்டும் காட்டி என்ன முடிவுக்கு போகக்கூடாதுன்னா, இந்த ஒரு மேற்கோளை வைத்துக் கொண்டு இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதற்கு ஆதரவாக இருந்து தமிழ் மரபை போற்றியது. ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுது. ஏன்னா இந்த சைவம் வைணவம் இரண்டுமே அதனுடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள், அதனுடைய வழிகாட்டிகள், மெய்யியல் வழிகாட்டிகள், சமய வழிபாட்டு வழிகாட்டிகள், இவர்கள் எல்லோருமே நான்மறைகளை போற்றுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலா நமக்கு முன்னால் நிற்கும். இப்ப நான்மறைகளை போற்றிக் கொண்டு, நான்மறைகள் தான் வேத சமயத்தினுடைய அடிப்படை. ஆனா இதுக்கு ஒரு வாதம் என்ன முன்வைக்கப்படுகிறது என்றால், இந்த நான்மறை என்பது வேதம் 4 வேதங்களை குறிக்காது, ஆரிய வேதங்களை குறிக்காது. தமிழர்களுக்கு வேறு நான்மறைகள் இருந்தன. அது என்ன வேறு நான்மறைகள்? வள்ளுவர் சொல்றாரு, அறம் பொருள் இன்பம் என்று சொல்றாரு. இதோடு மோட்சத்தை சேர்த்து கொண்டால் 4 ஆயிடும். இது நம்ம ஊர்ல எச் ராஜா இந்த வள்ளுவருக்கு காவி போர்வை போர்த்திய போது இந்த வாதத்தை சொன்னாப்ல. அவர் என்ன சொன்னார்னா, தர்மார்த்த காம மோட்சம், தர்மார்த்த காம மோட்சம் தான் சனாதன கோட்பாடு. இந்த தர்மார்த்த காம மோட்சத்தை தான் வள்ளுவரும் அறம் பொருள் இன்பம் என்கிறார். ஆனா என்ன இல்லை, அங்க 3 பால் தான் இருக்கு திருவள்ளுவர்கிட்ட. திருக்குறள் என்பது 3 பால் கொண்டது. இந்த 3 பாலில் ஆன்மா என்ற கருத்தே கிடையாது. என்ன, பௌத்தத்திலும் ஆன்மா கிடையாது, வள்ளுவரிடத்திலும் ஆன்மா கிடையாது. எனவே வீடு பேரடைதல் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இது எல்லாமே அவர் வள்ளுவர் பயன்படுத்துகிற சொல். செக்குலரிசத்துக்கு அவர் கொடுக்கிற தமிழ் என்னன்னா, அவர் செக்குலரிசம் நினைச்செல்லாம் கொடுக்கல, நம்ம தேடி பிடிச்சுக்கிறோம். அவர் உலகியல் என்று சொல்றார். இந்த உலகியல் என்பது திருக்குறள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல். அதுதான் செக்குலரிசம். அதாவது இந்த மனிதனுக்கு இகலோக நலன்கள், இந்த உலகம் தொடர்பான நலன்கள் உண்டே தவிர பரலோகம் தொடர்பான நலன்கள் இல்லை. எப்ப நீங்க செலஸ்டியலுக்கு எதிராக செக்குலரை நிறுத்துறீங்களோ, செலஸ்டியல் என்பது இன்னொரு உலகம் தொடர்பானது, அது மோட்சம் நரகம் தொடர்பானது. அப்ப அதற்கு எதிராக என்ன சொல்ல வேண்டி வருது? இந்த லோகம், இந்த பொருள் லோகம், பொருள் உலகம், இந்த உலகம் என்று பேச வருது. வள்ளுவருக்கு இருக்கிற ஒரு உலகம் பொருள் உலகம் மட்டும்தான், பரலோகம் கிடையாது. எனவே நான்மறைகள் என்பதற்குள் இதை கொண்டு வர முடியாது, அறம்பொருள் இன்பத்தை கொண்டு வர முடியாது. அறம்பொருள் இன்பம் என்பது 3 பால்கள், அது 3 மறைகள் அல்ல. இது வேற அறிஞர்கள் யாராவது மாற்று கருத்து சொல்லி தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மறைகள் என்பவை அந்த ரிக், யஜுர், சாமர் வேதம், அதர்வனம், இந்த வேதங்களைத்தான் அவங்க சொல்றாங்க. எல்லாவற்றிலும் குறிப்பாக ரிக்கு வேதம் தான் நமக்கு அந்த புருஷ சுக்தத்தை கொண்ட அந்த வேதம் தான் சாதி அமைப்புக்கு அடிப்படையாக இருப்பது. இவர்கள் ஒரு சாதிய சமூகத்தை கடைபிடித்தார்கள் என்பதற்கு இன்னொரு சான்றா என்ன சொல்லலாம்னா, திருநாவுக்கரசர் சொல்றார், ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கை வார்சடை கறந்தார்க்கு அன்பராகில் நாம் வணங்கும் தெய்வமாவார். ரொம்ப கூர்மையா இதை கவனிக்கணும். ரொம்ப புரட்சிகரமான கருத்தா இதை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும், செத்துப்போன மாட்டினுடைய தோலை உரித்து, அந்த பசுமாட்டோட தோலை உரித்து இந்த மாட்டிறைச்சியை உண்ணக்கூடிய புலையராக இருந்தாலும், கங்கை வார்சடை கறந்தார், கங்கையை முடியில் கொண்ட அந்த இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு அன்பராகில், அவருக்கு பக்தரா அன்பராக இருப்பாரானால் அவரே நாம் வணங்கும் தெய்வமாவார். இதுல 2 செய்தி புலப்படுது. ஒண்ணு என்னன்னா, புலையர் பசுக்களை கொன்று அவற்றின் ஊனை தின்னும் இயல்பினர். இந்த புலையர் இழிவாக கருதப்பட்டார்கள். அவர்கள் இப்படி மாட்டிறைச்சி உண்ணுவது என்பது சமூக தடையாக கருதப்பட்டது. அப்படி இருந்த, ஏன்னா அவங்களுடைய பார்வையில சிவபெருமானுடைய ஊர்தி காளை மாடு. எனவே இதை புனித விலங்காக பசுவை கருத வேண்டும்.
அப்படிப்பட்டவர் கூட என்ன பண்ணுனா ஏத்துக்கலாம்னா, அவர் கங்கை வார்சடை கறந்தார்க்கு அன்பராகி சிவனை வழிபட வந்தார்னா அவரையும் நாங்க வழிபடுவோம். அப்படி சிவனை வழிபடவில்லை என்றால் அவர் இழிந்த புலையராகவே இருப்பார்னு பொருள். ஆகவே இங்க என்ன பண்றாங்க, அவரை எப்படி மாற்றிக் கொள்கிறார்கள் என்றால், இது அன்றைக்கு திருநாவுக்கரசருடைய சொற்களில் அன்றைக்கு புலையர் இழிவாக நடத்தப்பட்டார்கள் என்பதற்கான சான்று இது. அதிலிருந்து விடுபடுவதற்கு அவர் காட்டுகிற வழி என்ன? பக்தி, அறிவல்ல. அவர் காட்டுகிற வழி என்னன்னா, நீ பக்தியின் மூலமாக நீ இதிலிருந்து விடுபடலாம். அதே போல நந்தனார், அவரை புலையர் குலத்தில் தோன்றியவராக பெரிய புராணம் காட்டுது. அவர் நில உரிமை அமைப்புல விவசாய வேலை செய்யும் தாழ்ந்த சாதி உறுப்பினராக இருக்கிறார். புலையர் வாழும் இடங்களுக்கு புலைப்பாடிகள் என்று பெயரு. புலையர்கள் என்ற இனத்தவர்கள் இன்னைக்கும் வாழக்கூடிய பல இடங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் புலைப்பாடின் தான் இன்றைக்கும் பேர் விளங்குகிறது. இவர்கள் சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருந்தார்கள். இப்ப நந்தனார் வரலாறு எதை காட்டுகிறது? இந்த புலையர் தம் தொழிலுக்காக விடப்பெற்ற மானியங்களை கொண்டுதான் வாழ்ந்திருக்கிறார்கள். இது அந்த சமூக அமைப்பையும் சாதி அமைப்பு எப்படி இருந்தது. குறிப்பா இப்ப ஒரு நண்பர் ஒருத்தர் விளக்கம் சொல்றார். சோழர் காலத்துல தீண்டாச்சேரிகள் இருந்தன, அந்த சொல்லை வைத்துக் கொண்டு தீண்டாமை இருந்ததா பொருள் கொள்ளாதீர்கள். ஏன்னா அது குவாரண்டைன், நோய்வாய்ப்பட்டவர்கள் தனியா ஒரு இடத்துல வைக்கணும், அவங்கள மற்றவங்க தொடக்கூடாது என்று வைக்கப்பட்டது என்று சொல்றாங்க. சரி, எப்படி மருத்துவ தீண்டாச்சேரிகள் எப்படி சமூக தீண்டாச்சேரிகளாக மாறின? ஒருவேளை அது உண்மை என்றால் அந்த மருத்துவ தீண்டாச்சேரிகளை சமூக தீண்டாச்சேரிகளாக மாற்றியது நம்ம சைவ குருமார்கள், அவர்களுடைய பக்தி இயக்கம் தான். அதே போல வைணவர்கள், அவர்களுடைய பக்தி இயக்கம் தான். அதே போல பாணர்கள் பிற்காலத்தில் ரொம்ப உயர்வா கருதப்பட்டவங்க. அதுல முக்கியமானவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். திருநீலகண்டம், யாழ், பாணம், யாழ் வாசிக்கிறவர். அந்த பாணர்கள் இந்த யாழை எதில் செய்கிறாங்கன்னா விலங்குகளின் தோலை பயன்படுத்தி செய்கிறாங்க. அது ஒண்ணுதான் காரணம். எனவே அவர் இழிந்த சாதியினராக கருதப்பட்டார். அவர் ஒரு நாயனாராக மாறுறார். அவர் இந்த நாயன்மார்கள் ஒருவராகிறார். அவருடைய வரலாறு அப்படி சொல்லுது. ஆனா அவர் எதனால் ஏற்றுக்கொள்ளப்படுறார்னா, நாயன்மார் ஆனதால் ஏற்றுக்கொள்ளப்படுறார். ஆனா அவர் பாணராகவே நீடிக்கிற வரைக்கும், அவர் தொழிலை செய்கிற வரைக்கும் அவர் இழிவானவர் என்பதற்கான அகச்சான்றுகள் தான் இந்த பக்தி இலக்கியத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. இதுதான் நம்ம இந்த தலைப்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கமான செய்தி. பக்தி இயக்கம் என்பது எப்படி கோயில்களை உருவாக்கியதோ, எப்படி அது சிவ மதத்தை, அதாவது சைவ மதத்தை, வைணவ மதத்தை உருவாக்கியது மட்டுமல்ல, தமிழர் மரபோடு வைதீக மரபை ஒன்று கலந்து இந்து மதம் என்று இன்று அழைக்கப்படுகிற அந்த ஒருங்கிணைந்த மதத்தை உருவாக்கியதோ, அதே போல் சிற்றரசுகள் பேரரசுகள் ஆகுவதற்கு துணை செய்தது. இந்த ஒவ்வொரு அரசிலும் அதற்குரிய சமூக அடித்தளமாக சாதி வேற்றுமையையும் நிலக்கிழாரியத்தையும் கட்டமைத்தது என்பதுதான் நாம் இந்த தலைப்பில் தெரிந்து கொள்ளுகிற செய்தி. நாம விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளா காத்திருக்கிறோம். ஆனா இந்த இவர்களை பற்றி, சோழர்களை பற்றியும் சைவ வைணவம் பற்றியும் நம்ம தமிழ் புலத்தில் கட்டிவிடப்படுகிற கதைகளை நம்ம முக்கியமா மறுக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா தீண்டாமை என்பது, சாதி வேறுபாடு என்பதெல்லாம் தமிழர்கள்ட்ட இல்லை, சைவர்கள்ட்ட இல்லை, சிவன்கிட்ட இல்லை. ஆனா இதெல்லாம் வெளியிலிருந்து வந்தது, அது சமணர்கள்ட்ட இருந்து வந்தது என்றெல்லாம் ஒரு கதை விடப்படுகிறது. அதை மறுக்கணுங்கிறதுக்காக தான் நம் பக்தி இயக்கம் பற்றிய இந்த முழுமையான பார்வையை நாம் முன்வைத்திருக்கிறோம். வரலாற்றினுடைய அடுத்த கட்டத்தை நாம் அடுத்து எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் நம்ம நொபருவே அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கார். சோழ பேரரசு எப்படி விஜயநகர பேரரசாக அல்லது தெலுங்கு பேரரசாக மாறியது என்பதையெல்லாம் பார்ப்போம். ஆனால் அப்பதான் இதெல்லாம் தொடங்கலை, அப்போ வளர்ந்து திடப்பட்டது, உறுதிப்பட்டது. ஆனால் இது ஏற்கனவே தொடங்கியது, தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நூற்றாண்டு கால வரலாறு அதுக்கு இருக்கு. நன்றி.